யூனிவர்ஸ். அது ஜூன் 16, 2023, ஒஹாயோ, USA. அன்னைக்கு காலையில டைம் அப்ப ஒரு 9 மணி இருக்கும். 32 வயதான கிறிஸ்டல் தன்னுடைய 1 வயது குழந்தையான ஜெயிலினை தூங்க வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில கிராசரிஸ் வாங்குறதுக்காக போறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திங்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த கிறிஸ்டலுக்கு தெரியாது வீட்டுல அவங்களுக்கு ஒரு பெரிய பூகம்பமே காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த ஒரு நாளை கிறிஸ்டல் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தாயுமே விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு நாளாதான் கிறிஸ்டலுக்கு இருந்துச்சு. ஜூன் 16 கடைக்கு போய் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்த கிறிஸ்டல் தன்னுடைய கேப் டிரைவர் கிட்ட கேஷை கொடுத்து அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. தான் கையில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கிச்சன்ல இருக்கிற ஒரு டேபிள் மேல வச்சு அவங்க ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய செல்ல குழந்தை எந்திரிச்சிட்டாளா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக தன்னுடைய குழந்தையுடைய ரூமுக்கு போறாங்க. அங்க குழந்தைக்காகவே செய்யப்பட்ட ஒரு சின்ன பெட்ல தூங்கிட்டு இருந்த அவளை கிறிஸ்டல் எட்டி பாக்குறாங்க. எப்பவுமே தாம் பெத்த குழந்தைய அன்பா பாக்குற அந்த தாயுடைய கண்கள் இப்ப அந்த குழந்தைய பார்த்ததுமே அவங்களுடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. இந்த உலகத்துல எந்த ஒரு சவாலையுமே ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற அவங்களுடைய மனசு இப்ப சுக்கு நூறா உடைய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க அந்த பெட்ல பார்த்தது மூச்சு பேச்சே இல்லாம கிடந்த தன்னுடைய குழந்தையுடைய இறந்த உடலை. சோ அந்த குழந்தைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான இப்ப சமீபத்துல நடந்த USA மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்தையே வியக்க வச்ச ஒரு வைரல் கேஸ். ஆல்சோ நம்மளுடைய SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பல பேர் இந்த கேஸை போடும்படி கேட்டுட்டே இருந்தீங்க. அப்படியான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப தன்னுடைய குழந்தைய பார்த்து ரொம்பவே ஷாக்கான கிறிஸ்டல் அந்த குழந்தையுடைய மூக்கு கிட்ட தன்னுடைய காதை வச்சு அவ மூச்சு விடுறாளா அப்படின்னு செக் பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை ஜெயிலின் பிரீத் பண்ணாம இருந்திருக்கா. இப்ப கிறிஸ்டல் என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிருச்சு, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கதற இந்த சத்தத்தை கேட்டு அங்க யாருமே வரல. பிகாஸ் அவங்களுடைய வீட்டுல கிறிஸ்டல் மற்றும் ஜெயிலனை தவிர வேற யாருமே இல்ல. அவங்க ஒரு சிங்கிள் மதரா இருந்துதான் இவ்வளவு நாளா தன்னுடைய குழந்தை ஜெயிலினை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கிறிஸ்டலுடைய இந்த கதறல் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு கூட கேட்கல அப்படிங்கறதால இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திக்கு முக்காடி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதிலிருந்து கரெக்டா 11 நிமிடங்கள் கழிச்சு தன்னுடைய மொபைலை கையில் எடுத்து அவங்க 911க்கு கால் பண்றாங்க. விஷயத்துடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட டீம் இம்மீடியட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுறாங்க. சில நிமிடங்களிலேயே அங்க வந்த பாராமெடிக்ஸ் அங்கிருந்த குழந்தை ஜெயிலினை செக் பண்ணி பார்த்துட்டு ஜெயிலின் ஆல்ரெடி இறந்து போயிட்டா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த வேதனை தாங்க முடியாத கிறிஸ்டல் கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள காம் பண்ண போலீஸ் இன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்துச்சு, வீட்டுக்கு யாராவது தெரியாதவங்க வந்தாங்களா, இல்ல குழந்தை தெரியாம ஏதாவது எடுத்து சாப்பிட்டுருச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கிறிஸ்டலும் இல்ல, அப்படி யாருமே தெரியாம வீட்டுக்குள்ள வரல, ஜெயிலினும் வேற எதுவுமே சாப்பிடல, அவளுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு முடியாம இருந்துச்சு, அடிக்கடி வாமிட் பண்ணிட்டு இருந்தா, இப்ப ரீசெண்டா 2 நாட்களா எதுவுமே சாப்பிடாம இருந்தா, இன்னைக்கு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
இதை கேட்ட போலீஸும் ஜெயிலின் உடம்பு சரியில்லாம தான் இறந்து போயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பிகாஸ் கிறிஸ்டல் வீட்டுடைய மெயின் டோர் கிட்ட இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணி பார்த்ததுல வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இப்ப மேற்கொண்டு கிறிஸ்டல் கிட்ட ஜெயிலினுடைய உடல்நிலை கடந்த 2 நாட்களா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இன்னுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. கிறிஸ்டலும் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே ஒண்ணு விடாம பதில் சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் போலீஸ்க்கு கிறிஸ்டல் மேல ஒரு விதமான சந்தேகம் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் அது கிறிஸ்டல் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்டால மட்டும் கிடையாது, அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த விதத்தாலையும் தான். அப்படி அவங்க போலீஸ் கிட்ட பேசின வீடியோவை நீங்களே பாருங்க. Could I have your name, please? Yes, Crystal. K-I-I-S-T-E-L. What is the child's name? Jailyn, Jailyn. And my last name, the same. Candelaria. Okay. Jailyn Candelaria. இந்த வீடியோல நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் போலீஸ் கிட்ட ரொம்பவே காமா ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுல நடந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. தன்னுடைய சொந்த குழந்தை இறந்து போயிருக்கிற இந்த ஒரு சமயத்துல எந்த ஒரு தாயுமே இந்த மாதிரி காமன் கம்போஸ்ட் எல்லாம் பேச மாட்டாங்க. சோ போலீஸும் இதை தான் நோட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்களை இங்க வச்சு விசாரிச்சா சரி வராது அப்படின்னு யோசிச்ச போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப போலீஸ் கிறிஸ்டல் வெறும் கேஷுவலா பேசினதால மட்டும் அவங்கள அரெஸ்ட் பண்ணல, அதுக்கும் மேல கிறிஸ்டலுடைய வீட்டுல கிடைச்ச ஒரு எவிடன்ஸ் அடிப்படையா வச்சுதான் இப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படி போலீஸ்க்கு கிறிஸ்டலுடைய வீட்டுல கிடைச்ச அந்த எவிடன்ஸை பார்த்த உடனே அவங்களே பயங்கர ஷாக் ஆனாங்க. போலீஸ் ஃபோர்ஸ்டு என்ட்ரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக கிறிஸ்டலுடைய வீட்டில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி செக் பண்ணப்ப ஃபோர்ஸ்டு என்ட்ரி இல்லை அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அதை விட முக்கியமா இன்னொரு கொடூரமான விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. நான் இன்ட்ரோல கிறிஸ்டல் பக்கத்து கடைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க வெளியே போனது என்னமோ உண்மைதான், பட் போன இடம் கடைக்கு இல்ல. அதுக்கு பதிலா அவங்க போனது அவங்களுடைய வீட்டில இருந்து பல 1000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய போர்ட்டோரிக்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான். ப்ரோ என்ன சொல்றீங்க? அப்புறம் எப்படி கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டா, அதுக்கு அவங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது சயின்ஸ் ஃபிக்ஷன் வீடியோ கிடையாது STI. இங்கதான் இந்த கேஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. அவங்க வெளியே போனது உண்மைதான், ஆனா அவங்க வெளியே போனது ஜூன் 16ஆம் தேதி கிடையாது, ஜூன் 6ஆம் தேதி. எஸ், கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்னாடியே போயிருக்காங்க. அந்த 10 நாட்களும் தன்னுடைய பிஞ்சு குழந்தைய வீட்டுல தனியா தவிக்க விட்டுட்டு ஊர் சுத்த போயிருக்காங்க. இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை ரெஃபரன்ஸா வச்சு பார்த்த போலீஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சரி அவங்க போனா என்ன, வீட்டில் யாராவது இருந்திருப்பாங்கல்ல, அவங்க ஜெயிலனை பார்த்துருக்க மாட்டாங்களா, ஒருவேளை அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு அங்கேயே யோசிச்சு அதை செக் பண்றாங்க. ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் படி ஜூன் 6ஆம் தேதி கிறிஸ்டல் அந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு வேற யாருமே வரல. இன்ஃபேக்ட் அதுல இருந்து 10 நாட்கள் கழிச்சு ஜூன் 16ஆம் தேதி அன்னைக்கு காலையில தான் ஒரு நபர் அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த நபர் வேற யாரும் இல்ல, வெளியே ஊர் சுத்த போயிருந்த அந்த கிறிஸ்டல் தான். சோ இத கிறிஸ்டலுடைய வீட்டுக்கு வந்த வெறும் 1 மணி நேரத்திலேயே போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இவங்க தான் ஜெயிலினை ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்ச போலீஸ் இதுக்கப்புறமா தான் கிறிஸ்டலை அரெஸ்டும் பண்றாங்க. இப்போ போலீஸ் அந்த பிஞ்சு குழந்தையான ஜெயிலினுடைய உடலை அட்டாப்சி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்டு இங்க கஸ்டடியில் இருக்கிற கிறிஸ்டல் கிட்ட ரொம்பவே சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஜூன் 6ஆம் தேதி எங்க போனீங்க, அதுக்கப்புறமா நீங்க எப்ப வீட்டுக்கு திரும்பி வந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டலுக்கு போலீஸ் ஆல்ரெடி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அவங்க போலீஸ் கிட்ட நான் மார்னிங்கே ஜெயிலனுக்கு ஃபீட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனேன், அப்படி போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. She said that because she had planned on returning on Friday and spending time with them, so she wasn't going to stay in anybody's house. But why not take with you if you know, you already knew that she had a condition going on at the time? Porque por eso mismo, porque yo hacía, porque she wanted to have a good time in traffic.
இதை கேட்ட போலீஸோ நீங்க ஜூன் 6ஆம் தேதியே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அப்படி எதுவுமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆகலையே. ஜூன் 6ஆம் தேதி போன நீங்க ஜூன் 16ஆம் தேதி தான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லாம ஒழுங்கா நடந்த உண்மையை சொல்லுங்க, இல்லனா எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் இன்னுமே ஹார்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதுமே பயந்து போன கிறிஸ்டல் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போலீஸ் கிட்ட கொடுத்த கன்ஃபெஷன் இதுதான். 1992 ஸ்பானிஷ் குடும்பத்துல பிறக்குறாங்க கிறிஸ்டல். ஸ்பெயின்லயே ஸ்கூலிங்க முடிச்ச கிறிஸ்டல் தன்னுடைய காலேஜை யூஎஸ்ஏல பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தான் ஆசைப்பட்ட மாதிரியே யூஎஸ்ல ஒரு காலேஜ்ல கிராஜுவேட்டும் ஆகுறாங்க. இப்படி அவங்களுடைய லைஃப் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்டல் ஒரு நபரை சந்திச்சு நாளடைவுல அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா குழந்தை பிறந்த சில மாதங்களையே கிறிஸ்டலுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. அது நாளடைவுல வெறுப்பாவும் மாற ஆரம்பிக்குது. சோ இதுக்கு மேல கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தையுடைய கம்ப்ளீட் கஸ்டடியும் அம்மாவான கிறிஸ்டலுக்கு கிடைக்குது. அப்ப ஒஹாயோலயே ஒரு ஹை ஸ்கூல்ல டீச்சராவும் ஜாயின் பண்றாங்க. என்னதான் கிறிஸ்டலுக்கு தன்னுடைய பொண்ணோட கஸ்டடி கிடைச்சிருந்தாலுமே அந்த குழந்தைய ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டது கிறிஸ்டலுடைய அம்மா தான். ஒரு அம்மாவா தன்னுடைய குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய எதையுமே கிறிஸ்டல் பண்ணாம தான் இருந்திருக்காங்க. இது பத்தாது அப்படின்னு இதுக்கு இடையில அவங்க இன்னொரு நபரை மீட் பண்றாங்க. அதுல பிரெக்னன்டான கிறிஸ்டலுக்கு 2022 பிறந்த குழந்தை தான் இப்ப இறந்து போன ஜெயிலின். அவங்க பிரெக்னன்டா இருக்கும் பொழுதே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் பிசிக்கல் அபியூஸ் பண்ணதால அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு குழந்தைய பெத்து அவளை வளர்க்க முடியாம இருந்த இவளுக்கு இன்னொரு குழந்தைய அப்படின்னு யோசிச்ச கிறிஸ்டலுடைய அம்மா முதல் குழந்தைய மட்டும் தன் கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால கிறிஸ்டல் தான் தன்னுடைய இரண்டாவது குழந்தைய பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சரி, இப்பவாவது இதையாவது அவங்க ஒழுங்கா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. தன்னுடைய பிஞ்சு குழந்தைய பாத்துக்காம அடிக்கடி தன்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட விட்டுட்டு போயிருவாங்க. அப்படிதான் ஒரு நாள் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு நபர்கிட்ட நான் 2 நாள்ல திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. 2 நாள்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க 6 வாரங்களாகியுமே திரும்ப வராம இருந்திருக்காங்க. இப்படி அம்மா இருந்துமே அனாதையா வாழ்ந்த அந்த 1 வயசு குழந்தை ஜெயிலுக்கு காத்துட்டு இருந்த அந்த மோசமான நாள் தான் ஜூன் 6. கிறிஸ்டல் தன்னுடைய 1 வயசு குழந்தை தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவளுடைய பெட்டு கிட்ட ஒரு மில்க் பாட்டிலை மட்டுமே அங்க வச்சுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தன்னுடைய வீட்டுல இருந்து போர்ட்டோரிக்கோ அப்படிங்கிற ஒரு தீவுக்கு தன்னுடைய பல ஆண் நண்பர்கள் கூட டூருக்கு கிளம்பியிருக்காங்க. கிறிஸ்டல் வீட்டுல இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த குழந்தை பசியில முழிச்சு அழுக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அந்த குழந்தை பசியில அழுதது 1 நாளோ அல்லது 2 நாளோ கிடையாது, 1 வாரத்துக்கும் மேல இருக்கலாம் அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல எந்த ஒரு உணவுமே இல்லாம தண்ணி கூட இல்லாம பசியில அழுதுட்டே இருந்திருக்கு. அப்படி பசியில அழுதுட்டு இருந்த அந்த குழந்தைக்கு அவ அம்மா வச்சுட்டு போன அந்த மில்க் பாட்டில் எடுத்து குடிக்கிற அளவுக்கெல்லாம் விவரம் கிடையாது. இப்படி ஒரு நரக வேதனையில அந்த குழந்தை பண்ண ஒரு விஷயம் தான் பப்ளிக்குடைய கண்கள்ல இருந்து கண்ணீரை வர வச்சது. அப்படி அந்த குழந்தை பண்ணது அதீத பசியில் இருந்ததால அந்த குழந்தை தன்னுடைய மோசனை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி தன்னுடைய குழந்தை இங்க நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் டூர் போன கிறிஸ்டலோ ஜாலியா அங்க நிறைய போட்டோஸ் எடுத்து Facebookல அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்படியுமே சில ஜென்மங்கள் வாழுது அப்படின்னு நினைக்கிறப்ப சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் வருது இல்லையா? யாராவது வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களா, தன்னை வந்து தூக்கிட மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குன அந்த குழந்தைக்கு காத்திருந்தது கடைசியில ஏமாற்றம் மட்டும்தான். 10 நாட்கள் தொடர்ந்து நரக வேதனையில் இருந்த அந்த குழந்தை கடைசியில உடம்புல எந்த ஒரு சத்துமே இல்லாம இறந்து போகுது. அட்டாப்சி ரிப்போர்ட்லயுமே ஜெயிலின் எக்ஸ்ட்ரீம் ஸ்டார்வேஷன் மற்றும் டீஹைட்ரேஷனால தான் இறந்து போயிருக்கா அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஜெயிலின் உயிரோட இருந்தப்ப அப்பதான் ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கூட ஜெயிலினுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அந்த குழந்தை ஜெயிலின் இறக்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 கிலோ கம்மியாகி இறந்து போயிருக்கா. அட்டாப்சி ரிப்போர்ட் படி ஜெயிலின் ஜூன் 9 இருந்து ஜூன் 13 தான் இறந்து போயிருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இப்ப நல்லா ஊர் மேஞ்சு முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கிறிஸ்டல் தன்னுடைய குழந்தை இப்படி இறந்து கிடக்கிறத பாக்குறா. இவ வேற என்ன எதிர்பார்த்திருப்பா அப்படின்னு எனக்கு புரியல. இப்போ அவ வீட்டுக்குள்ள வந்து சரியா 11 நிமிடங்கள் கழிச்சு 911க்கு கால் பண்றா. கதறி அழுதுட்டே ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்தி அழுது நாடகம் போட ஆரம்பிச்சிருக்கா.
அதுக்கப்புறமா தான் போலீஸ் மெடிக்கல் டீம் எல்லாமே வந்திருக்காங்க. நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா அவ வீட்டுக்குள்ள போய் அந்த 11 நிமிடங்கள் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அழுதுட்டு இருந்திருப்பா அப்படின்னு நீங்க நினைச்சா அதான் இல்ல STI. அந்த 11 நிமிடங்கள்ல அவ அந்த குழந்தையுடைய ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டு பக்கத்துல இருந்த மோஷன் மற்றும் யூரின் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியிருக்கா. இத போலீஸ் பின்னாட்கள ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. தப்பு பண்ணாத ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டாலே போராட்டங்கள் கலவரங்கள் அப்படின்னு வெடிக்கிற இந்த உலகத்துல இப்படி உலகமே தெரியாத பிஞ்சு குழந்தை அவ அம்மாவுடைய சுயநலத்துக்காக உயிரிழந்த இந்த நியூஸ் நாடு முழுக்க சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்குது. சோசியல் மீடியா முழுவதுமே இது வைரலாக ஆரம்பிக்குது. கண்டிப்பா கிறிஸ்டலுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு சோசியல் மீடியா முழுவதுமே பொதுமக்கள் பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி கிறிஸ்டல கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. இப்ப கோர்ட்ல கிறிஸ்டல் டீம் அதாவது டிஃபென்ஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்டல் 2022ல தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரீம் ட்ராமால இருந்திருக்காங்க அப்படின்னும், இதுக்காக மென்டல் ஹெல்த் ட்ரக்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னும், 6 months தொடர்ந்து அதை யூஸ் பண்ணவங்க சடனா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னும், அப்படி மென்டல் ஹெல்த் மெடிகேஷன்ஸை சடனா ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். இவங்களோட இந்த ஸ்டேஜ்ல தான் ஜெயிலனுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. இத கேட்ட ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருந்த ஒரு ஃபீமேல் லாயர் கண்கள்ல கண்ணீர் வழிய அதே நேரத்துல ரொம்பவே கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, டிஃபென்ஸ் தரப்பு சொல்ற மாதிரி அவங்க ஒரு சீரியஸான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமால சைடு எஃபெக்ட்ஸ்ல இருந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க தான் புது புது லொகேஷனா பார்த்து அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வெக்கேஷனுக்கு போவாங்களா? கிறிஸ்டல் பிளான் பண்ணி போன அந்த பியூட்டரிகோ பிளான் ஜூன் 10ஆம் தேதியே முடிஞ்சு போயிருந்துச்சு. அதுக்கு அப்புறமா கூட வீட்டுக்கு வராதவங்க அங்கிருந்து வேற ஒரு டூருக்கு போயிருக்காங்க. இதுல இன்னுமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, முதல் 4 நாட்கள் வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூடயும் அடுத்த 4 நாட்கள் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கூடயும் சுத்தி இருக்காங்க. இதையெல்லாம் பிளான் பண்ணி போக தெரிஞ்சவங்களுக்கு தன்னுடைய குழந்தைய யாரு பாத்துக்குவாங்க அப்படின்னு கூட தெரிஞ்சிடாம இருந்திருக்கும். சோ இது ஒரு பிளான்டு மர்டர் அப்படின்னும், அட்லீஸ்ட் கிறிஸ்டல் ஃபேஸ்புக்ல தன்னுடைய போட்டோஸை அப்லோட் பண்ற அந்த நேரத்துல கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நெய்பர்ஸ் யாராவதுக்கு கால் பண்ணி ஜெயிலின வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன், அவளை போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்நேரம் ஜெயிலின் உயிரோடு இருந்திருப்பா. சோ கிறிஸ்டலுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை முடிக்கிறாங்க. இப்ப ஃபைனலா கிறிஸ்டல் பேசுறதுக்கு அந்த கோர்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுல முதலை கண்ணீர் வடிச்ச அவ சொன்ன ஒரு விஷயம் தான் பப்ளிக் மத்தியில இன்னுமே ரொம்பவே கோவத்தை வர வச்சது. அப்படி அவ சொன்னது, என்னுடைய பொண்ணும் கடவுளும் என்னை மன்னிச்சுட்டாங்க, சோ நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இது எல்லாத்தையுமே கேட்ட ஜட்ஜ் அவருடைய ஃபைனல் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜட்ஜ் இந்த கேஸை தி மோஸ்ட் ஹாரிஃபிக் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு கொடூரமான செல்ஃபிஷான கிறிஸ்டலுக்கு லைஃப் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனையை வெர்டிக்டா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜெயிலின் பட்ட வேதனையில 90% கூட நீ அனுபவிக்க மாட்ட. பிகாஸ் ஜெயில அட்லீஸ்ட் உனக்கு சாப்பாடாவது கிடைக்கும். மே ஜெயிலின் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற 5 அறிவு ஜீவன்கள் அப்படின்னு சொல்லப்படுற விலங்குகள் கூட அதுகளுடைய குட்டிகளை ரொம்பவே ஆக்ரோஷமா பாதுகாக்கும். ஆனா மனுஷ போர்வையில் இருக்கிற இந்த மாதிரியான சில நபர்களை என்ன சொல்லி திட்டுறது அப்படின்னே தெரியல. எத்தனையோ பெண்கள் தங்களுக்கு குழந்தை கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற இதே உலகத்துலதான் இந்த மாதிரியான பெண்களும் இருக்காங்க. குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன போடணுமோ அதை போட்டுட்டு என்னவோ பண்ண வேண்டியதானே. சரி, ஓகே, அப்படியே நடந்தாலும் அந்த குழந்தைய உங்களுக்கு வளர்க்க பிடிக்கல அப்படின்னா அந்த குழந்தைய விட்டுட்டு ஜாலியா ஊர் சுத்தணும் அப்படின்னா யூஎஸ்ல இல்லாத சைல்டு அடாப்ஷன் சென்டர்ஸா அந்த மாதிரி எங்கேயாவது போய் அந்த குழந்தைய விட்டுருக்கலாமே. ஸோ மை டியர் STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இவளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு ஜென்மத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.